ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது கறி டோனட். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஐக்கு ஃபில்லிங் செய்வோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி ஐக்கு வெங்காயம், பச்சைக்கொச்சிக்காய், கருவேப்பிலை, ரம்பு, ஏலக்காய், கருவேப்பட்டை, கலாம்பூரம் எல்லாம் இடித்து அது போட்டு ஃபஸ்ட்டுக்கு வெங்காயம் போட்டு எப்போ மக்க ஃபில்லிங் செய்கிற மாதிரி தான் கருவேப்பிலை, பச்சைக்கொச்சிக்காய், பச்சைஞ்சி வெள்ளை வெங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இடித்து போட்டு இப்போ கொச்சித்தூள் இடித்த கொச்சிக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், கொச்சித்தூள் ஒரு டீஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிழங்க போட்டாயில் உங்களுக்கு ஒன்று மீன் போடணும், மீன் போடல. நான் இது கோழி போட்டுக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசிக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணும். கோழியை நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கிறேன் அவிச்சு. ஒசக்கையால் கொஞ்சம் வெங்காயக்கீரை அரிஞ்சு போடுவோம். இறக்கக்கீட்டை போடுங்க. அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சைடில் வச்சுட்டு இப்போ நாங்கள் இதுக்கு பான் எடுத்துக்கிறோம். பான் ஐடு அளவுக்கு ரவுண்ட் ஷேப் எடுக்கிறது அளவுக்கு சைஸ் ஒன்று எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி எடுக்கணும் பானை. இந்த ஓரம் ஈக்கிரியெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுக்கணும். பிரெட் க்ரம்ஸ் இது பான் குடு அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் ரவுண்டாக வெட்டி எடுக்கணும் ஷேப் பண்ணி. இன்னொன்று மாதிரிமே காட்டுறேன். அந்த பாண்ட சைஸ்க்கு ரவுண்ட் வாரமாய் வெட்டி எடுக்கணும். இப்போ இந்த இதுக்கு நடுவில் சின்னொரு ஓட்டையும் போடணும். இந்த மாதிரி நாங்கள் அந்த ஓரம் பிச்சு வச்சுக்கிற எல்லாம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன ரவுண்ட் ஒன்று எடுத்து இன்னொரு சின்ன ரவுண்ட் ஒன்று போடணும் மேலே. இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ நாங்கள் அந்த பான் இது ஒட்டுறதுக்கு மாவு 1/2 கப் எடுத்துக்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன், கொச்சித்தூள் ஒரு சொட்டு போல் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு மாதிரி கொஞ்சம் பேட்டர் ரெடி பண்ணணும். மிக்ஸ் பண்ணி அந்த மாவை கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி, அவ்வளோ திக்காகவும் இல்லை அவ்வளோ லூஸாகவும் இல்லை. இப்போ பானுக்கு இப்படி ஒசக்கால கரண்டியால் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் ஐக்கோஸ்கால கறியை வைக்கணும். மிச்சம் நிறைய ஊற்ற வேணும், அளவாக ஊற்றுங்க. இப்போ இதெல்லாம் கறியை வட்டக்கி வச்சு ரவுண்டுக்கு பானன்றே பிரெட்க்கு
இப்போ இதுக்கோஸ்கார இன்னொரு ப்ரெட் துண்டோடு வைக்கணும், ஸ்லைஸ் உண்டு. இப்போ தான் இதுலேயும் அது மாதிரி கொஞ்சம் கரண்டியால் ஊற்றி விடணும், ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ இதை நாங்கள் மறுபக்கம் பெரட்டி போட்டு ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் இந்த மாதிரி மறுபக்கம் பெரட்டி போட்டு கொஞ்சம் நெசுக்கி விடணும், ப்ரெஸ் பண்ணி விடணும், கொஞ்சம் பிடிச்சி கொள்றதுக்கு. இது மேலே ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும், நல்லா நெசுங்கி படுறதுக்கு, ஒட்டி படுறதுக்கு எல்லாம். என்னோட அது மெசேஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றி கொண்டு ஒரு ஸ்லைஸில் இப்படி ஊற்றினா தான் ஒட்டி நிற்கும், இல்லாட்டி ஒட்டி நிற்காது. நாங்கள் பொறிக்கக்குள்ள கால்ந்து வரும். இந்த மாதிரி கறியை வச்சு வட்டக்கி ரவுண்டுக்கு இந்த மாதிரி கறியை நல்லா ரவுண்டுக்கு சுற்றுறதுக்கு வச்சு அதே மாதிரி நாங்கள் அந்த பானில் ஒஸ்கால் ஊற்றி விட்டு ப்ரெட்டில் ஒஸ்கால் அந்த பேஸ்ட் இது தேய்ச்சி அதே மாதிரி பூட்டி ப்ரெஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணோம், ஊண்டி ப்ரெஸ் பண்ணி ஈக்கிறத வெளியே எடுத்துடாமல் அளவாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் அந்த செஞ்சு வச்சுக்க அந்த பேட்டரில் அந்த மாவு கரைச்சி வச்சுக்கிறதுல போட்டு 2 பக்கம் பெரட்டிட்டு பான் தூளில் போட்டு பெரட்டி எடுக்குவோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு பெரட்டி எடுக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா லெவல் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணி. ஈஸி வேயில், அவ்வளோ கஷ்டமே இல்லை. மாவு பெனையும் தேவையில்லை, புளியும் தேவையில்லை. இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொன்று காட்டுறோம். அதே மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சு மாவு கரைச்சி வச்சுக்கிறதுல இந்த இது நாங்கள் செஞ்சுக்கிற இந்த ரவுண்ட் இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பான் கூட்டில் போடணும், ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையாளுக்கும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா இறுக்கமாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை கொதிக்க விட்டு அதில் போட்டு பொரிச்செடுக்கிறது. 2 பக்கம் பெரட்டி நல்லா பொரிச்செடுக்கணும். நெருப்பை ஸ்லோவாக வைக்கணும், மிச்சம் நெருப்பு இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.